Hey, dads. It's really good to see you. I know you may not hear this a lot, but we love you. And we hope you understand how important and how special it is that you're here. There's probably 100 things you could be doing today, but you're here with us. And it means a lot. You don't have an easy job. Parenting comes with incredible challenges. And sometimes it's hard to know if you're doing it right. But you should know that being here right now, it's an important part. In the Old Testament, God gave this command: love the Lord your God with all of your heart, and with all of your soul, and with all of your mind. These words that I command you today should be on your heart. You should teach them diligently to your children. You should talk of them when you sit in your house, or when you're walking down the street. Talk of them from the time you get up in the morning to when you fall asleep at night. So, what does it mean to be a good father? It means loving God with all of your heart, soul, and might, and teaching your kids to do the same. And what an amazing example it is that you're here in the house of God, in the presence of other believers, seeking more of Jesus and worshiping unashamed. The young men and women here see you. The kids are watching, and as they grow, they'll remember and do the same. So thank you, dads. Thank you for your presence and example. We pray that God will bless you today, renew your spirit, and draw you closer to Him, so you can continue to be a shining influence to all those around you. Happy Father's Day. ஆமாண்டவரே, புதுபலனை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பரலோக அக்னியால் எங்களை முழுமையாய் நிரப்பிடும் ஆண்டவரே. அக்னிமயமாக உமக்காய் பற்றி எரிய நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எந்தன் வாஞ்சையே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எந்தன் வாஞ்சையே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே.
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தன் சொந்த மகனால் துரத்தப்பட்டு தலை கவிழ்ந்து சென்ற அந்த தருணத்திலே என் தலையை நிமிரப் பண்ணுகிறவரே என்று பாடுகிறார் தாவீது. சங்கீதம் 3. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்துவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே.
அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியின் மத்தியில் நீரெழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. வியாதியின் மத்தியில் நீரெழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே.
முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய எது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. வியாதியே உன் தலை குனிந்ததே. என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய எது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகளிலே உன் பாதத்தின் சுவடுகளே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தகப்பனார் தினம். தகப்பன்மார்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல முறையிலே அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தலைப்பாக இந்த செய்தியை சங்கீதம் 128 1 வரைக்கும். இதனுடைய தலைப்பு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு ஆசீர்வாதங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு தகப்பன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்த சங்கீதம் 128 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தகப்பனுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் பொருந்தும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு தகப்பன் ஒரு உதாரணம். அந்த குடும்பத்தை நல்ல முறையில் வழி நடத்த வேண்டும். ஒரு தகப்பனானவன் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சபையாகிய நமக்கு தலையாக இருப்பது போல நம் குடும்பத்தில் தலைமையாக இருக்கிறது, தலைவராக இருப்பது தகப்பனானவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர்கள் எல்லா காரியங்களும் பயந்து செய்வார்கள். ஒரு தகப்பனானவன் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் பயந்து செய்வார்கள். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஒரு தவறான காரியங்கள் செய்யும் பொழுது பயப்படுவாங்க, அதாவது செய்யக்கூடாது அப்படின்னுட்டு. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால அவர்கள் அதை தவறான காரியங்களை செய்யாமல் நல்ல முறையிலே நல்ல சிந்தனையிலே தேவனுக்கு பயந்து செய்வார்கள். சங்கீதம் 128 2 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது அவர்கள் பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிற காரியங்கள் இன்னொருவன் பறித்து கொள்ள முடியாது. கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கும் பொழுது அந்த கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த சங்கீதத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிரியமானவர்களே, இந்த 6 வசனங்கள்ல கர்த்தர் சொல்ற காரியங்கள், ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் இவ்விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அவர் பிரயாசப்பட்டு சம்பாதிக்கும் காரியங்கள், கையின் பிரயாசத்தை தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.
ஆதியாகமத்துல 22வது அதிகாரத்துல 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து இருக்கிறேன் என்றார். அந்த ஆபிரகாமானவன் தேவனுக்கு பயந்து இருப்பதினாலே அவருக்கு வானத்து நட்சத்திரங்களும் கீழே உள்ள மணலை போல உன்ன வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்துல போட்டிருக்கிற காரியங்கள் பார்க்கணும். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து என்று சொல்றார். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தகப்பனானவர்கள் முதலாவதாக தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது நம் குடும்பங்களை சிறப்பாக வழி நடத்த முடியும். ஆபிரகாமின் மூலமாக அந்த சந்ததியை அவர் ஆசீர்வதித்தார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதாவது சங்கீதம் 128 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் மனைவி கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பாள் என்று போட்டிருக்கிறது. மனைவிமார்கள் கனி தரும் திராட்சை செடியை போல வீட்டில் இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்க? தேவ மனிதன் ஒரு கணவர் கர்த்தருக்கு பயந்து அந்த குடும்பங்களை நடத்தும் பொழுது மனைவிமார்கள் கனி தரும் திராட்சை செடியை போல வீட்டோரமாக அவர்கள் கனி தருவார்கள் என்று போட்டிருக்கிறது. உன் மனைவி நற்கனிகளை தருகிறாள். பாருங்க, நல்ல கனி என்று சொல்லும் பொழுது ஆவியான கனிகள் தரக்கூடிய ஒரு மனைவியாக இருப்பாள். 9 ஆவியின் வரங்கள் இருக்கிறது அல்லவா, ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது 9 கனிகள். இந்த கனிகளை கொடுக்கிற ஒரு மனைவியாக இருப்பாள். சங்கீதம் 128 வசிக்கும், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த மகிழ்ச்சி கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷர்களுக்கு இவ்வழியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலில் உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் என்றது வம்சத்து வரலாறு, அதாவது ஜெனரேஷன். நம்முடைய வாழ்க்கை அடுத்தபடியான ஜெனரேஷன், நமக்கு பிற்பாடு வருகிற வம்ச வளராறு தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நாம் காண்போம். தகப்பனானவர் அதை காண்பார். ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எந்த வம்ச வரலாறுல இருந்து வருது? ஆபிரகாமின் வம்ச வரலாறுல இருந்து வருது. அப்ப அந்த வரலாறின் மூலமாக நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எபேசியர் 6 அப்ப நம்முடைய மனைவிகளுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி நம்முடைய கர்த்தருடைய வசனங்களை அவர்களுக்கு கற்றுத்தந்து அவர்களுக்கு போதித்து வழி நடத்துவதுதான் செம்மையான வாழ்க்கை. அப்படி வாழும் பொழுதுதான் அவர்களும் மனைவிகளும் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பார்கள் உன் வீட்டோரம். பிள்ளைகளும் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல உயர்ந்து இருப்பார்கள். உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். அப்படின்னாக்க பாருங்க, நம்ம பிள்ளைங்கெல்லாம் சில நேரத்தில் சாப்பிடும் பொழுது அந்த டைனிங் டேபிளில் நான் சாப்பாட்டு ஆகாரம் அந்த டேபிளில் நம்ம உட்கார்ற பொழுது பிள்ளைங்கள்லாம் சுற்றி நம்மளை உட்கார்ந்தாக்கா எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? என்ன மாதிரியான ஒரு சந்தோஷமாக இருக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும். அப்போ இப்படியாக நம்ம அவர்களை வழி நடத்த வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை போதிப்பது மிகவும் நல்லதாக இருக்கிறது. ஒரு தகப்பன்மார்களுக்கு உள்ள பொறுப்புகள். எபேசியர் 6வது அதிகாரத்துல 1, 2, 3, 4 வரைக்கும் வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரத்துல 1லிருந்து 3, 4 வரைக்கும் வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தர்
கர்த்தருக்குள் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, பிள்ளைகளுக்கு இப்படியாக சொல்லி தரணும். உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னாக்கா, ஜெனரேஷன் பிளஸட் பண்ணி இருக்கணும்னாக்கா, உன் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும்? நீ பூமியிலே நீ உன் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருப்பதற்கு என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு தகப்பன்மார்களும் தாய்மார்களும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டுறாங்களே, நான் சொன்னால் கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னுட்டு. அப்போ கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. ஆண்டவர் கொடுக்கிற முதலாம் கற்பனையே இது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய. ஒரு பிள்ளை தகப்பனை கனம் பண்ணலன்னா அந்த தகப்பன்மார்களுடைய வேதனை கொஞ்சம் நம்ம புரிஞ்சு பார்க்கணும் போது எவ்வளவு வேதனைப்படுவார்கள் தெரியுமா? என் பிள்ளை எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில், நிறைய பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. தகப்பனோட பேச்சை கேட்கறது இல்லை, தாயோட போதனையை கேட்கறது இல்லை. இப்படியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு சொல்லி வளர்க்கும் பொழுது அது பெரியவர்களாக அவர்கள் அந்த மாதிரியா நாகும் பொழுது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கத்தான் முடியும். அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தை, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற, பாருங்க இங்கேயும் எழுதியிருக்கு, கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்ப கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில் என்று சொல்லும்போது கண்டிச்சு வளர்க்கணும் அவங்களுக்கு பிள்ளைங்களை. தகப்பன் ஒரு பெரம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று எழுதியிருக்கிறது நீதிமொழியில. அப்ப சிறு வயது முதல் அவர்கள் பெரியவராக வரும் பொழுது எனக்கு அவருடைய தகப்பனுடைய சிச்சை. இப்ப கர்த்தராகிய தேவன் நமக்கு சில காரியங்கள் தவறு செய்யும் போது நம்ம சிச்சிக்கிறார். அதே போல தன் பெற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன்மார்கள் கர்த்தருக்குள் சிக்ஷிக்கும் பொழுது அந்த போதனைகளை அவர் போதிக்கும் பொழுது, தகப்பன்மார்கள் போதிக்கும் பொழுது பிள்ளைகள் கேட்கணும், மனைவிமார்களும் கேட்கணும். பிரியமானவர்களே, சில காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது என்னது தெரியுங்களா? அதற்கு தவறான காரியங்களாக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எபேசியர் இப்படியாக எழுதியிருக்கு, சிட்சிப்பை போதனைகளையும் அவர்களுக்கு வளர்ப்போமான்றா. நல்ல முறையில் அவர்களை வளர்க்கணும்னாக்கா நம்ம கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் தான் வளர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட தகப்பன்மார்களுக்கு சில பிள்ளைகள் கீழ்ப்படியாத தன்மைகள் இருக்கலாம், மனைவிமார்கள் கீழ்ப்படியாத தன்மைகள் இருக்கலாம். அவர்களுக்காக தகப்பன்மார்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்து தெய்வீக ஞானத்தை கொடுத்து அந்த குடும்பங்களை வழிநடத்த கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 128வது சங்கீதம் மிகவும் ஆசீர்வாதமுள்ள ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தகப்பனானவர் கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தகப்பனாக இருக்கிறான். குடும்பத்தை செம்மையான வழியிலே வழி நடத்த முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாரையும் தகப்பனார் தினத்தை ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. My beloved brothers and sisters, today is the Father's Day, so that I just want to remember every father's. God will bless them abundantly. Today is the day that the Father's Day, that God will lead them and guide them in their future. Let Lord bless each and every one of the father. Today the scripture reading has been taken from the book of Psalm 128. The title of the message is The Reward of Obedience to the Lord. The rewards of obedience to the Lord. Whoever the father is obedient to the Lord,
God reward this Psalm 128. So that we go through this and how we see how God will bless our family. Psalm 128 verse 1. Happy are those who obey the Lord, who live by his command. You see? Happy are those who obey the Lord. As a father, they have to obey the Lord and submit themselves to the Lord, who lives by his command. God's commands we have to follow, so that the Lord want to bless each and every one of the Father. First of the fear of the Lord, the wisdom will come when we read in the scripture. When we fear God, the wisdom God will give us to do things very wisely. In fact, as a father who obeys the Lord and his command is suitable. This Psalm 128 is a suitable psalm for men who obey and fear God. Until 1 to 6, it's a blessing. Psalm 128, 1 to 6. So this psalm is a person who obey, fear God, it is suitable psalm for them. And we see in his family, he is an example to run the family. He must learn and lead by the Holy Spirit. They must lead by the Holy Spirit always, so that they can guide their family, wife, children, no matter who are they, he can lead, because the father is the leader of the family. As a father, you obey the Lord, then you know what to do. If you obey the Lord and his commands, you will be the teachable man for your family. When we read Psalm 128 verse 2, your work will be provided for your needs. You will be happy and prosperous. When you work hard, you will be prosperous. Prosperity in your life. God will bless your work, whatever you do, because you fear God and if you follow the command. Always will be prosperity in your life. When we read Genesis 22 verse 12, God said to Abraham, now I know that you fear God. You see, God is talking to Abraham. Now I know that you are fear of God. The fear of the Lord, the wisdom will come. So he is fear God. That's why God bless him so abundantly. Abraham was fear God. Always a man of the Lord. As a father in the house, they must be fear. They fear the word and follow the commands, so they know what to do, how to lead the family. Genesis 22 verse 15, I will richly bless you. The word says, richly he will bless you. Today is the Father's Day. When you are listening this, so the Lord want to bless you richly. Richly blessed you by the word. The word 17 we say, Genesis 22 verse 17, I promise you many descendants. We can see as a father, we can see our generation, descendants by, he will bless generation by generation. As a father, you obey to the Lord
this is how he blessed you. As a father, is a man of God, and he is the man who lead the family, so that he must be the fear he must have in the Lord, and follow. The command means the word, the scripture word here, follow means he will be the teachable man to their family. Richly, and God will bless them, and they can see the generation living. So when we see verse Psalm 128 verse 3, your wife will be like a fruitful vine in your home, and you see, your wife will be giving a fruitful wine. What does it mean? Fruitful wine means it's the fruit of the Spirit. When we read Galatians 9 fruit, this will be the wife will have. So the husband will teach her. So she will be the fruitful vine in your home. She will be giving a fruitful wine means she will be give joy and happy. As Father lead by the Holy Spirit, he lead your wife will be like fruitful wine. You see, the man of the God's child, as a father, he always must lead by the Holy Spirit, so that he can lead the wife, the children, so they will be blessed. We can see your children, they will be like an olive tree surrounded by your table. When we see, sometimes we have a supper, dinner on the table. We are sitting, our children all sitting, surrounded by the parents. It will be so joyful, If one missed, it will be so worried and all that. If they are surrounded by you, the table means it's so joyful and happy. This is how they will grow like an olive tree. Olive tree is very huge, So their life will be so much of blessing God will give. And we see Ephesians chapter 5 verse 24. Ephesians chapter 5 verse 4. When we see, as a father, bring them up with the Christian discipline and instruction. When we read Ephesians chapter 6 verse 1 to 4. 1 to 4, the last verse he said, he always lead by how, he will be bringing them up Christian discipline and instruction. They always bring the Christian discipline, and they will be give the instruction for the family. We always must bring our children, no matter what it is. Sometimes, yes, we say, I'm teaching my children, my wife. There's many things in the world. Human being, sometimes they won't listen. Sometimes they disobey. But when you are a man of God, as a father, you pray for them. We only can advise them. If they disobey, we only can pray for them. If you pray, and God will definitely bless Psalm 128, because you're teaching the Christian discipline and make them obedience. When we see Psalm 128 verse 4, a man who obeys the Lord will surely be blessed like this.
Psalm 124 verse 4. A man who obeys the Lord will surely will bless these. So a man who lead by God, lead by the Holy Spirit, lead by the word, he will be blessed. This is Psalm 128. Everyone wants the blessing from God. But how are we with God? And we read Psalm 120, chapter 128, verse 6. Verse 6 is written, may you live to see your grandchildren. You will be blessed to see your generation. That means your children and your grandchildren and your grandchildren. This is generation you will see. Like Abraham, you see, he's blessed like that, So how about us? Huh? So the father is a very important role in their family. How they lead the family, how they discipline the Christians disciplines and the instruction, how they lead to the instruction of the Christian teaching, It is very important for us, so that many of this world, there is sometime family, they lost their father or their mother, So that it's the Father's Day, that our Father in heaven will be the father for the family. So that we will lead by God. So that my beloved brothers and sisters and children, especially his father, I want to bless you all. This Psalm 120 is a blessing, a scripture, that the word, we obey Lord, we fear God, the Lord will bless this psalm to our family. Let us pray. May God bless you all. Let us pray. Our Heavenly Father, Psalm 128, it says that, Lord, the man who fear, he will get all this blessing. With fear of the Lord, the wisdom will come. So as a father, let them lead by wisdom and knowledge to run the family. Always the Holy Spirit guide them and lead them, Lord, so that they can teach the Christians discipline and to obey your word, lead by the Spirit, God. The children will be like an olive tree. The wife will be giving wine tree, so that, Lord, your blessing is upon your children. But we need to get the blessing from you, Lord, so that, Lord, bless every father, Lord. Every father in this world, Lord. There are children, they miss their father in this worldly. Father, your Heavenly Father will lead them and guide them, Lord, as a father. You provide them all the needs. Hallelujah. Hallelujah. Today is the day, Lord, that bless each and every one of the Father, God. Make them prosperity in their life, Lord. Let them have all the blessing coming from you. Thank you and praise you, Father. In Jesus' name I pray. Amen. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த சங்கீதம் 128 பிரகாரம், கர்த்தாவே, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவன் இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த வசனத்தின் பிரகாரம் குடும்பத்துக்கு நாங்கள் போதித்து மனைவி பிள்ளைகளை செம்மையான வழியிலே நாங்கள் நடத்த முடியும். ஆண்டவரே, அப்படியாக தகப்பனார் தினத்திலே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக தகப்பன்மார்கள் இப்படியாக அவர்கள் குடும்பங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, குடும்பத்திலே பிள்ளைகள், மனைவிமார்கள் கீழ்ப்படியாத தன்மையில இருக்கலாம். இருந்த பொழுதுமே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறீரப்பா.
அப்பா, எங்கள் குடும்பத்திலே எங்கள் வாழ்நாள் மட்டும் ஆண்டவரே நாங்கள் நன்மையும் செம்மையுமான வாழ்க்கையிலே நாங்கள் வாழ என் தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஒளிவ மர கன்றுகளைப் போல பிள்ளைகள் சுற்றி இருக்கட்டும். உயரமான அவருடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே. மனைவியானவர் கர்த்தருக்குள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே அவர்கள் கணவன்மார்களை கனப்படுத்துகிற ஒரு மனைவிகளாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பன்மார்களை உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி அந்த குடும்பத்தை வழி நடத்த கர்த்தாவே நீதாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். Thank you, Jesus.
எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.